ஹாலிவுட்டையே மிஞ்சும் கோட் மேக்கிங் முதலாக விமர்சனம். தமிழ் சினிமாவின் டாப் நடிகராக இருப்பது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவில் யாரும் வாங்காத அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் என்றால் அது நடிகர் விஜய் தான். இவர் ஒரு படத்திற்கு ரூபாய் 200 கோடியிலிருந்து ரூபாய் 250 கோடி வரை சம்பளம் வாங்குகின்றார் என பல்வேறு முன்னணி திரை பிரபலங்கள் கூறி வருகின்றனர். இவர் தற்பொழுது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கோட் படத்தில் நடித்து வருகின்றார். இதையடுத்து தனது 69வது படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகின்றது. தி கோட் படத்தின் பெரும் பகுதியான படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் முடிந்தது. பின்னணி இசை கோர்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான தகவலை படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். தி கோட் படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பின்னர் விஜய் சில காலம் ஓய்வு எடுத்துவிட்டு தனது 69 படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த படத்தின் இயக்குனராக வினோத் இருப்பார் என ஏற்கனவே தகவல்கள் வெளியானது. அந்த படத்தில் அரசியல் கதைக்களமாக இருக்க வேண்டும் என வினோத்திடம் கூறி அதற்காகவே இப்படத்தின் கதை உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் கிசுகிசுக்கப்படுகின்றது. இந்நிலையில் நடிகர் விஜய் தி கோட் படத்தின் முதல் பாதியை பார்த்துவிட்டார் எனவும் படம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என வெங்கட் பிரபு மற்றும் அவரது உதவி இயக்குநர்களை விஜய் பாராட்டியதாக மூத்த சினிமா பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் முதல் பாதியை பார்த்த விஜய் இரண்டாம் பாதியும் சிறப்பாக இருக்க வேண்டும் எனவும் கூறியதாகவும் கூறுகின்றார். இதனால் தி கோட் படம் விஜய்க்கே பிடித்து போனதால் அவரது ரசிகர்களுக்கும் கட்டாயம் பிடிக்கும் என கூறப்படுகின்றது. இது மட்டுமில்லாமல் படம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் விஜய் உட்பட ஒட்டுமொத்த படக்குழுவும் கவனமாக இருப்பதாக கூறுகின்றனர். கோலிவுட்டில் சில பிரபலங்களும் படத்தின் சில காட்சிகள் பார்த்து மிரண்டு விட்டார்களாம். இவ்வளவு சிறப்பாக உருவாகியுள்ளதால் பாக்ஸ் ஆபீஸில் சாதனை தெரிக்கும் எனவும் கூறப்படுகின்றது. விரைவில் ட்ரெய்லர் வெளியிடவும் தயாராகி வருகின்றனர். இந்த தகவலை கேட்ட விஜய் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். குறிப்பாக விஜய் நடிப்பில் இன்னும் 2 படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆக உள்ளதால் அந்த 2 படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களாக அமைய வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளனர்.